ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான எக் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பொடி மாஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 5 முட்டையை உடைச்சி எடுத்திருக்கேன். இதில் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். அடுத்ததாக 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். கூடவே வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்துருந்த முட்டையை இதில் சேர்க்கலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி முட்டை லைட்டாக குக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொடி மாஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லாவே பொடி மாசாகி வந்தாச்சு. இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.